பெருந்தலைவர் காமராஜர் திருநெல்வேலி மாவட்டத்திலே பிறந்தவர் என்பதுதான். இப்பொழுது இருப்பவர்களுக்கு அதிலே சந்தேகம் வரக்கூடும். விருதுநகரிலே பிறந்தவர் எப்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் என்று. திருச்செந்தூர் இடைத்தேர்தலிலே டிடி கிருஷ்ணமாச்சாரி என்கிற அந்த மிகப்பெரிய நிதி அறிஞர் போட்டியிடுகிற பொழுது தலைவர் காமராஜர் டிடிகேக்காக அங்கே பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய நண்பன் டிடிகேக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும், நான் உங்கள் மாவட்டத்தை சார்ந்தவன், வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் என்று. கூட்டத்தில் இருக்கிற இளைய நண்பர் ஒருவர் கேட்கிறார், நீங்கள் விருதுநகர்காரர், நீங்கள் எப்படி எங்கள் மாவட்டத்துக்காரர் என்று. தலைவர் காமராஜர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், நீ கேட்பேன்னு தெரியும்னே, நான் பிறக்கிற பொழுது என் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் இருந்தது, ஆகவே நான் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் என்று காமராஜர் பதில் சொன்னார். அது மட்டுமல்ல, காமராஜர் கோவிலுக்கு போக மாட்டார் என்கிற செய்தி ஒன்று உண்டு. ஆனால் அந்த தேர்தலிலே டிடி கிருஷ்ணமாச்சாரியாரோடு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தலைவர் காமராஜர் போகிறார். சட்டையை கழற்ற வேண்டும், தலைவர் காமராஜர் சட்டையை கழற்றி விட்டார், கிருஷ்ணமாச்சாரி சட்டையை கழற்றவில்லை. எல்லோரும் வற்புறுத்துகிற பொழுது காமராஜர் சொல்லுகிறார், சும்மா கழட்டுன்னே. அவன் எதுக்கு யோசிக்கிறான் தெரியுதா, அவன் பூநூல் போட்டிருக்க மாட்டான், அதுக்காக கலத்த மாட்டேங்கிறான், கலந்து சொல்லு. காமராஜர் என்கிற தலைவரை மிகப்பெரிய அறிவுடையவர் என்றோ மிகப்பெரிய மேதை என்றோ சொல்லியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் காமராஜர் ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் யாரெல்லாம் மனிதனாக இருக்க முடியுமோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் என்று நான் கருதுவதனாலே, தலைவனாக இருப்பவனெல்லாம் மனிதனாக முடியாது, ஆனால் மனிதனாக இருப்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அவர் மனிதனாக இருந்தவர். மனிதனுக்கு மேலே தெய்வம் கிவம் என்றெல்லாம் சொல்லுவது தவறு, அவரே அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். இந்த உடுநேம்பர் திருநெல்வேலியில் ஒரு மாநாடு, அவர் மேடையில் இருக்கிறார். ஒரு நண்பர் பேசுகிறார், எங்கள் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் அவர் தலை இமயத்தில், கால்கள் குமரியில், கைகள் கடற்கரையில்ங்கிறார். என்ன ராட்சசங்கிரியா? ஏய், என்னடா கிறுக்க மாதிரி பேசுற என்ன? ஹிந்து பத்திரிகை எடுத்து காட்டுறார் ஒரு முக்கியமான செய்தியை. நீ எம்ஏ படிச்சிருக்கிற, படித்த பிள்ளைன்னு நினைச்சேன், இந்த செய்தியை பேசுவியா மக்களுக்காக? தலை இமயத்தில் இருக்கான், அடக்கிருக்கேன், படித்தவன்லாம் அப்படி. ஆனால் அந்த நாடு எப்படி ஆகும்னார். புகழுரைகளை விழும்பாதவன் எவனோ அவன் தலைவன். அதுக்கப்புறம் தான் அவரை தலைவருங்கணும். புகழுரைகளை ரொம்ப யாராவது புகழ்ந்தான்னா எச்சரிக்கை ஆயிடுவார். அவன் வெளியே போனோன்னே சொல்றாரு, ஏதோ தப்பு பண்ண போறான் போல தெரியுதுன்னு, அவனை கவனி, எதுக்கு என்ன இவ்வளவு பேசுறான்? நமச்சிவாயம் போய் குமுதத்தினுடைய ஆசிரியர் எஸ்ஏபியை அழைத்து கொண்டு காமராஜரை பார்த்து உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணுங்கிறார். இவர் இப்படியே கொடுக்க மாட்டேங்கிறார். எதுக்குன்னு என் வாழ்க்கை வரலாறு விடுங்கிறார். தொடர்ந்து 10 முறை எஸ்ஏபியும் நமச்சிவாயம் பார்க்குறாங்க. சரி எழுது அப்படின்ட்டு எஸ்ஏபிட்ட சொல்கிறாரு, முன்ன கூட்டியே அவன்கிட்ட எழுதி வாங்கி வச்சுங்க எல்லாத்தையும். இடையில ஏதாவது ஒரு வாரம் வரலன்னு வைங்களேன், நான் ஆட்சியில் இருக்கிறேன், உங்கள் பத்திரிகைக்கு எனக்கு ஏதோ தகராறுன்னு எழுதிடுவான்னு ஊரில் ஏதாவது சொல்லிடுவான், முதலே வாங்கி வச்சுங்க. அப்புறம் நமச்சிவாயத்திட்ட சொல்கிறாரு, எழுதுன்னு, நீ எழுதுறத படிக்கிறவன் என்னை காக்காவை பிடிக்க எழுதுறேங்கிற மாதிரி இருக்காமல் எழுது. என் ஃபிகரை பெருசாக காட்டணுங்கிறதுக்காக மற்ற யாரையும் டிஸ்ஃபிகர் பண்ணிடாத, ரொம்ப கலர்ஃபுல்லாக எழுதாத, உனக்கு தான் தெரியுமே நான் கலராக கிடையாது, ரொம்பலாம் பரபரப்பாக எழுதிடாத, எங்கேயாவது என்னை ரொம்ப உயர்வாக காட்டணும்னு பொய் எழுதிடாத, நான் சரி பார்ப்பேன்னு நீ எழுதுனதை பூரா என்கிட்ட கொண்டு கொடு, நான் சரி பார்த்துட்டு எஸ்ஏபிட்ட கொடுக்குறேன்னா சரி எழுது, யாரையும் குறைச்சி எழுதிடாது. என்ன தலைவர்? நான் 1946 பெரியவர் ராஜாஜிக்கும் இவருக்கும் அரசியல் ரீதியிலே வேறுபாடுகள் இருக்கிறது என்பதனை மனதிலே வைத்துக்கொண்டு ஈரோட்டிலே ஒரு வரவேற்பு உரை வாசித்தளிக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த வரவேற்பு உரையில ராஜாஜியை தாக்கி வரிகள் வருகிறது. எழுந்திருக்கிறார், நிறுத்துன்னு, என்ன எழுதியிருக்கிற? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவர் என்ன தியாகலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? விடுன்னு, எனக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள, இதெல்லாம் எழுதுறியா? வை. இது நான் படித்தது, நான் பார்த்தது நாகர்கோவில் நாகராஜா திடல்ல. ஜெயகாந்தன் பேசிட்டு போயிட்டாரு, கண்ணதாசன் பேசிட்டு போயிட்டாரு, இவர் வருகிற நேரம் சின்ன அண்ணாமலை பேசுறாரு. ஒரு சின்ன அண்ணாமலை என்ன பண்ணாரு, இந்த ராஜாஜின்னாரு, சட்டையை பிடிச்சிட்டாரு. இவர் நிறுத்துன்னு, அவரை நீ என்ன பேச போற? நீ யாரா அவரை பேசுறதுக்கு? உட்கார்றா.
எந்திரிச்சு வந்து சொன்னார். பெரியவர்னே, வைஸ்ராயா இருந்தவர், உலகத்தில் இருக்கிற 10 புத்திசாலி அவர் ஒரு புத்திசாலின்னு. ஏதோ கோபம்னே, பெரிய ஆட்களுக்கு கோபம் வந்தால் நம்மளை திட்டக்கூடாதா? அதுக்கான இவன் கிறுக்கெல்லாம் பேசுவான், நான் பார்த்துட்டு இருப்பேனா? அவர் பாட்டு பேசட்டும். அவரெல்லாம் அடுத்தவங்களை பேச, தப்பா பேச அனுமதிக்க மாட்டார். அது மாதிரி போலித்தனமான பெரிய வீர உரையெல்லாம் அவர்கிட்ட சாதாரணமாக பேசுவார். திருநெல்வேலியில் பேசுகிறாரு ரொம்ப சாதாரணமாக. சோறு பொங்கி வச்சிட்டோம்னு, பருமாற வந்திருக்கிறான்னு பார்த்து பருமாறு, ஏன்னா நிறைய கட்டை வெந்திருக்குன்னாரு. புரியுதா? விடுதலை போராட்ட வேள்வியில எத்தனை வீரர்கள் இந்த மண்ணிலே வெந்து போனார்களோ அவர்கள் ஒரு தலைவன் அவனுக்கு தெரிஞ்ச ஓமையில சொல்றான், டே நிறைய கட்டை வெந்திருக்குதா, அதுலதான் சோரே வந்திருக்குதுன்னு. அந்த வெந்த கட்டைகளை நினைவுல வச்சுக்கிட்டு பருமாறு. அதுல என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் தெரிகிறதா? அந்த அந்த பகிர்ந்து வழங்குவதிலே தவறு வந்துடக்கூடாது, பார்த்து. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த ஆனை சோறு சாப்பிடுது இல்லை, அதில் உதிர்ந்துரும்னு, அதை எத்தனை ஜீவராசிகள் சாப்பிடுது, அப்படித்தான் நான் பணக்காரன்ட்ட சொல்கிறேன்னாரு. அவருக்கு தெரியாது இது புறநானூற்று பாட்டுன்னு. ஒரு புறநானூறு படிக்கல, ஆனால் அவர் சாதாரணமாக சொல்கிறாரு, புறநானூற்றில் இவனும் எழுதியிருக்கான். அப்போ தான் நினச்சேன், புறநானூறு எழுதுகிற காலத்திலேயும் காமராஜரை போன்ற தமிழர்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்று எனக்கு அப்படி தோணுச்சு. அப்பவும் தமிழை எதுக்கு பெரியார் அவரை போய் பச்சை தமிழங்கிறாரு? புவனேஸ்வரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு, இவருக்கு ஹிந்தி தெரியும், மறந்துடாங்க, காமராஜருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆனால் அங்கே புவனேஸ்வர மாநாட்டுக்கு ஒரு போராடு, எப்படி அதே வேட்டி அதே சட்டை ஒரு துண்டு, சகோதர சகோதரிகளைங்கிறார். அங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுகிறார். பத்திரிகைக்காரர்கள் ஒரு நெருங்கிய நண்பர்கள். ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு இலக்கணம் பத்திரிகையாளரோடு இருக்கிற நட்பு. பத்திரிகைக்காரங்க வடநாட்டு கிராமவாசிகிட்ட போய் கேட்குறாங்க, அந்த ஆள் என்ன பேசினார்னு உனக்கு புரிஞ்சுதா, நீ கை தட்டுறேங்கிறாரு. அங்கே ஒரு விவசாயி சொல்லியிருக்கிறான் பதில், அவன் என்ன பேசுறான்னு தெரியல, ஆனா எங்கால் ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து பேசுறான்னு எங்களுக்கு தெரியுதுடா, அதுக்கு கை தட்டணும். இவன் எங்காலு அது தெரியுது, எங்கால் பேசுறான் எங்களுக்கு தானே பேசுவான், இது அவன் என்ன பேசுறான் எனக்கு என்ன தெரியணும். தான் காமராஜ். சோவியத் ரஷ்யாவுக்கு போனார். சூட்டு போட்டுலாம் போட்டாரா, இதே வேட்டி இதே சட்டை இதே தொண்டு. ஆர்வி கட்டுறான் போய் கேட்டுக்கிறாரு, ஒரு டெய்லரை கூப்பிட்டு போயிருக்காரு ஆர்வி. என்ன ஆர்வி என்னான்னு இருக்கிறாரு, சூட்டுலாம் தைக்கணும்னு. எதுக்கு? ரஷ்யாவுக்கு போகணும். எப்போ நீ தானே போட்டுக்காது, நீ போட்டுக்க, எனக்கு வேணான்னு. நான் இப்படியே வர்றேன். ரஷ்யாவுக்கு அப்படி தானே போனார், பல்கேரியா போனார், அந்த சோவியத் நாடுகள் எல்லா நாடுகளும் சோசியலிஸ்ட் நாடுகளுக்கு போனார். எங்கேயுமே ஆடை அலங்காரம் வேற மாற்று அலங்காரம் கோட்டு சூட்டு ஒன்றுமே. டெல்லியில் கூட அந்த பனியில் எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்டி சட்டை துண்டு தான். எப்போமாவது ரொம்ப குளிர் இருந்தால் ஒரு சால்வையை போத்திக்க, தோரணை கிடையாது. பெரிய ஆடம்பரம் வரவேற்பு பிரச்சனைனா கோவப்படுவார். 1968 திருநெல்வேலிக்கு வரார். தோற்று 6 மாதம் கழித்து நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர். நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தேன்னு தெரியுமா? உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது, தலைவர் காமராஜர் பேசுகிறார். இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு. முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு. ஆத்துல போட்டா தானே கேட்கிறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது. யார் போட்டது அப்படி? மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல, இந்த பையன் தான்ட்டார் நம்ம, நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு. முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம். அதில் சீரியல் பல்பெல்லாம் கட்டியிருந்தோம். இவர் வராருன்னு அது அருந்து விழுந்துருச்சு. மேலே போய் யார் கட்டுறது? 67 அடி உயரத்தில் முருகன் ஒரு பையன் என்ன பண்ணார், வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார். மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம். ஏறி அந்த கட்டிட்டு கீழே வந்தார். இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த அந்த மரியாதை ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம். இறங்கினான். விவரம் இல்லாமல் அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை பொறுத்தோம்னு இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டார். முதல்ல மலார்னு விழுந்து நாங்கள் ஒரு வயலும் இல்லை, ஓடிட்டோம் எல்லாரும். ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டார், உனக்கு அறிவு இருக்கான்னு? 67 பேர் கம்பத்தை உனக்கு எவன் ஏற சொன்னான்னு? நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாரடா பதில் சொல்றது? காமராஜ் வந்தான், அவனுக்காக ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏன்டா சாகணும்? கிறுக்கு பையலங்கிறார். உன்னை ஏற சொன்னவன் யாருங்கிறார்? நான் ஒருத்தங்க இல்லை, நாங்க 5 கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டோம். அவனுக்கு அந்த அடி விழுது, ஏற சொன்னவனுக்கு. இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும். சென்னையில் ஒரு போராட்டம்,
அடிபட்டு மண்டை உடைஞ்சு தொண்டர்கள்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. கண்ணதாசன் கட்சியில் சேர்ந்த புதுசு. இந்த அடிபட்டவெல்லாம் மேடைக்கு வர்றாங்க, கூட்டு வராங்க. இவர் கேட்குறாரு, என்னண்ணே அவனெல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் இங்கேயும் கூட்டு வரேங்கிறாரு. மக்கள்கிட்ட காட்டணும், தான் இந்த கிறுக்குத்தனம்லாம் பண்ணாதண்ணே, செத்து போயிருவான், ஏற்கனவே ஒரு பேர் செத்து போயிட்டாங்கிறான், எவன்டா பதில் சொல்றது, முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போய் மேடை கொண்டு வராதே. அப்ப கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாரு. நிறுத்துண்ணே, அவன் என்ன பண்ணுவான், அதிகாரியை பேசாத, அதிகாரி விட்டு பெண்களை பேசாத, நிறுத்து, தப்பு. என்ன தலைவர் பார்க்க முடியுமா அப்படி தலைவரை? திருநெல்வேலிக்கு வரார், ஒரு பிரபலமான சட்டமன்ற உறுப்பினருடைய திரைப்பட அரங்கத்தை திறந்து வைக்க வரார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பசுபதியப்பன், அவர் ரொம்ப நேர்மையானவர் அதிகாரி. அவர் என்ன பண்ணார், திரைப்பட அரங்கத்தை போய் பரிசோதித்து பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வயரிங் சரியில்லை, பெயிண்ட் சரியில்லை, மக்களுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணார், அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட அரங்க திறக்க. ஒரு தொண்டம் போய் பக்கத்தில் சொன்னா, அந்த கலெக்டர் லைசன்ஸ் தரல, என்ன நீ எதுவும் சரியா பண்ணிருக்க மாட்டா, தந்திருக்க மாட்டாங்கிறாரு. அவன் அடுத்து நைஸா ஒரு வார்த்தையை போட்டான், கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம்யா, முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம், அந்த ஆள் சொல்றான், நான் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் ஆயிடுவேண்டா, உங்க காமராஜ் நினைச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்கறான் போடுறான். இவர் என்ன பண்றாரு, சிரிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கேட்க சரியா தானடா கேட்டிருக்கான், கிறுக்கு பயலு, நான் கலெக்டர் ஆக முடியுமாடா விட்டா பயலு, உன் சேட்டையில என்ன அசிங்கப்படுத்திருக்கிறிய நீ, அட கிறுக்கன் போ. அவரை எம்எல்ஏ கூட்டா, நான் வர்றேன் திறந்து வைக்கிறேன்னு, அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நீ தியேட்டர் ஓட்டிக்க, திறந்து வச்சுட்டார். மறந்துடாதீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பங்களாவில் இருக்கார். எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சர் கார் அங்கே போய் நிற்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில். இவர் நினைச்சா அவர் இங்கே வந்து போறார். அவர் வர்றார் வெளியே, வணக்கம் தம்பி, நீங்க படிச்ச பிள்ளைகள்லாம் அப்படி நேர்மையா நாணயமா இருந்தா தாயா நாங்க விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம், இந்த நாடு அப்பந்தாயா உருப்பிடும். ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்ட தான் வந்தேன், நன்றி. ஒரு காப்பி இருந்தா கொடுங்க, குடிக்கிறேன். அது எதுக்கு தெரியுதா, அவன் பதறிடக்கூடாது. காப்பி மகன் படிக்குதா, நல்லா படிக்கணும்யா, பெரிய ஆள வரையா. என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் வர சொல்லாமே, நேரே எப்படி ஆள். திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்றாங்க, ஒரு ரயில்வே கேட்டு, ரயில் வருது, கேட்டை போட்டான். எல்லா நேரத்திலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல. ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடிப்போய் அந்த கேட் கீப்பரை கேட்டை தராங்கிறாரு. இவர் பார்த்துட்டார், இந்த அவனை கூப்பிடுங்கிறாரு. பக்கத்தில் போயிட்டான், என்ன கேட்டை திறக்க சொல்லியா, ஆமாம். ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா, இல்லை உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல. ஆமாம் அப்படியே யாருண்ணா, இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிறோட, காடு தும்ப கூட, அதுக்கு தானே அதை கேட்டு போட்டுருக்கு, அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கு, அவனை போய் திறங்கிறிய. எஸ்பி போய் ஐயாண்ணா, இவனை வேற எதுக்காக அது மாற்றின ஊரை கெடுத்துப்படுவான்ட்டாரு. இவன் ஊருக்குள்ளே வச்சிருக்கிறாதான் இங்கே இவன் தப்பு பண்ணிவிடுவான். பார்க்குறாரு பாருங்க, கேட்டு திறந்து இல்லை, கார் கடந்து போகுது, போக விடலை, கார் நிறுத்தினார், இறங்கினார். அந்த கேட் கீப்பருக்கு வேத்து, வாண்ணே நீ பண்ணதான் சரி, ஜனாதிபதியாக வந்தால் நீ திறக்கப்படாதுன்னு, இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான், நான் இல்லைன்னு. நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம், நீ தான் முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நான் வரட்டுமா, பயப்படாத. கேட்ட உடைச்சிருவானே. வெளியேன்னா வேற, இது பொதிகை, ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும், இது அரசினர், அது வேற சரமாக என்ன போயிட்டேன். அங்கதாங்க சேர்மாதேவியில் தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு. இந்த ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்றாரு, என்ன மாடு மேய்க்கிற, பள்ளிக்கூடம் போலையா? அவனுக்கு இவரை தெரியாது. சினிமாவில் நடித்தா முதலமைச்சராக இருக்கிறாரு, அவனுக்கு அடையாளம் தெரியாது. அதனால் அவன் என்ன பண்ணா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் கஞ்சி ஊற்றுவான்றான் இவரை. அப்போ ஒரு அதிகாரி அந்த பையன்ட்ட போய், ஏன்னா இவர் நிறுத்துன்னு, அவனுக்கு என்ன தெரியுமா, என்ன நீ அவன்கிட்ட கோவப்படுற, அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கா, அதுக்கு நம்மளாடா பொறுப்பு, நீ அவன்கிட்ட எப்படா கோவப்படலாம். கேட்டாரு, கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போவியா? அவன் ஏறாருங்க பார்த்தான், அவரை கஞ்சி நீங்க ஊத்துறீங்க போயான்ட்டான். அவனுக்கு தெரியாது, சிரிக்கிறாரு. நேர சென்னைக்கு வந்த உடனே NT சுந்தரவடிவேலுவை கூப்பிட்டு, இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான், ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும், ஏழை விட்டு பிள்ளைய, அதுக்கு ஏதாவது திட்டம் கூடங்கிறார். 2 நாளுக்கு மதிய உணவு திட்டம்.
யார்? NTS கொடுக்குறாரு. புரியுதா? எப்படி ஆழம்? சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்துக்கேன். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டவர். திருப்பூருக்கு போயிருக்கார், இப்பவும் இருக்கார் சத்தார். என்ன ரகு? சத்தார்னு இன்னொரு புகைப்படம் நம்பர், ரொம்ப வயசாகிட்டு இருக்கிறாரு. ஒரு இஸ்லாமிய, நல்ல கருப்பாக இருப்பார். கருப்புனா சரியான கருப்பு. பெரியவர் பேசியிருக்கார். அவர் 10 இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறார். யார்? சத்தார். இவர் திடீர்னு நிறுத்திட்டார், பேச்சை நிறுத்திட்டு, இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறேன்? என்னையும் எவனாவது பார்க்க போகிறானாங்கிறாரு. அவரும் கருப்பு, இவரும் கருப்பா, என்னது போட்டு இவ்வளோ சிரமம்? 10,000 பேர் சிரிக்கலாம் திருப்பூர் மக்கள். பாருங்க அவர் எவ்வளோ சாதனை. நிறுத்தினேன், 10 எடுக்கிறாங்க. அந்த நகைச்சுவை உணர்வு. அது மாதிரி அலைவோசை பத்திரிகை பத்திரிகை அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க. தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார், பத்திரிகையாளரோட கலந்து பேசியிருக்கிறார். பல உண்மைகளை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவாராம், மறைக்க மாட்டார். எல்லாம் சொல்லிட்டு அந்த 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 அவங்க 2 பேருக்கும் இந்த நேர்மையான தொடர்பை பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவாரா, எப்பா எதுவும் பத்திரிகையில் போட்டுறாங்கன்னு பாரு. ஒருத்தரும் போட மாட்டாங்க. இந்த கட்டுப்பாடு. ஐயா அந்த செய்தி வேணாமே, நான் சொல்கிறேன் அப்போ போடு. அப்போ ஒரு தடவை எல்லா நிருபர்களும் போனால் இந்த அலைவாசி நிருபர் என்ன பண்ணியிருக்காரு, அவசரமாக நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காரணும். நாற்காலி எடுத்து இருந்த ஒரு டேபிளில் தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சு கேட்டுக்காரு, என்ன அலை ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சான்னா அலை. அப்புறம் இன்னொரு நிருபர் சொல்லியிருக்காரு, ஐயா கள்ளு கடையெல்லாம் திறந்துடலான்னு. எதுக்குன்னு? உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும் இருக்காரு. அது எப்படி தீரும்னு இருக்காரு. கள்ளு குடிச்சிட்டானா பசிக்காதுன்னு இருக்கிறாரு. அது உனக்கு எப்படி தெரியும்னு இருக்காரு. அது உனக்கு எப்படி சொல்லு. என்ன ஒரு அற்புதமான தலைவர். நேர்மை நாணயம் ஒழுக்கம்லாம் அவருக்கு பிறப்போறவன். ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு இருப்பவன் பாராட்டப்படுகிற பொழுது தாயை போல அதை கண்டு மகிழ வேண்டும். இந்த பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு வள்ளுவ பேராசான் சொன்னானே. அவர் இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இந்த என்னையே பாராட்டாதாங்க, என்ன இந்த கக்கனை பாராட்டுங்க. ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கான்னு. எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, இருந்தா எவனாவது தப்பு பண்ணி தொலைச்சிருப்பான். பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு. அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தா முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சரா பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டார். ஏன் தெரியுமா? வைத்தியநாதையர் மதுரையில் வைத்தியநாதையர் தானே கூட்டு போனார் கோயிலுக்குள்ள முதல்ல தாழ்த்தப்பட்டவர்களை. அதுக்கு தேவர் முழு பாதுகாப்பு கொடுத்தாருல. வைத்தியநாதையருக்கு பிரச்சனை வரும்னு முத்துராமலிங்க தேவர் தான், நான் ஆள் தரேன், நீ கவலைப்படாத கூட்டு போன்னு சொன்னார். கேட்டிங்களா? அந்த அந்த இந்த மதுரையில் தானே அது நடந்தது. இவர் மனசுக்குள்ள, காமராஜர் மனசுக்குள்ள என்ன நினைப்பு, இவங்களை விடுறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல. ஒரு அரிஜனையே மந்திரி ஆகிட்டா அவன் எல்லா கோயிலும் வரவேற்று தானே தீரணும். பரமேஸ்வரன் அவர் நேர்மையா இருந்ததுதாருங்க. நான் காமராஜரை பற்றியே சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட அமைச்சர்களா இருந்தவங்களை சொன்னாலே போதும், அவர் நேர்மை தெரியும். கக்கன் இந்த ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் பொது மக்களோட தானே படுத்து கிடந்தார் நோயாளியா. 1963 என் தலைவர் காமராஜர் சொன்னார, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் பண்ணார். 63 எம்ஜிஆர் என்ன சொன்னார், என் தலைவர் காமராஜர். காமராஜர் பிறந்த நாள்ல வேணாம், அது பெரிய சர்ச்சை. 63 சொன்னார் எம்ஜிஆர். அதனாலதான் எம்ஜிஆர் எவரை தன் தலைவனாக தன் மனதிலே நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர். அதை மனசிலே வச்சிருது. காமராஜ் மேல இருந்த பற்று. என்ன தலைவர் தோத்து போயிட்டார் 67. பார்க்க போறவன்லாம் அழுறான், அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. என்னையா தோத்துட்டீங்கன்னு. இதுக்கு தானே ஜனநாயகம் கொண்டு வந்தோம், இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கினோம். நம்ம தேர்தல் நேர்மையாக நடத்திருக்கோங்கிறது நான் தோத்ததுலேயே தெரியுதா இல்லையா? உட்ரா போ, தோத்துட்டோம். ஐயா வெடி போடுறாங்க ஐயாங்கிறான் ஒருத்தன் போய். ஏன்னா காமராஜர் வீட்டுனாலே வெடி போடுறாங்க. உள்ளே போய் சொல்கிறான், சிரிக்கிறாரு. போன தடவை நீ போட்டே இல்லை, இப்போ அவன் போடுறான். நான் முதல்ல சொன்னேன், மனுஷனாக இருந்தால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் மனுஷங்களை பூரா மனுஷங்களாக நினச்சிடக்கூடாது. நீ எது நினைக்கலாமா? அப்படி கூடவே கூடாது இல்லையா? ஒரு சாமியார் இருந்து இப்படி தான் வடலூரில் போகிறவனெல்லாம் அந்த நரி போதுன்னு இருக்கான் ஒரு ஆளை. இது புலி, இது சிங்கம்னு. வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன் போகிறான் இருக்கான். வள்ளலார் போகும்போது அவர் மனுஷன். உடம்பால் மனுஷன் பார்த்துடக்கூடாது, உள்ளத்தால். எப்படி ஆழவர் பத்திரிகையாளர்கிட்ட இருக்க தொடர்பு பெருசு இல்லை. பெரம்பலூருக்கு வராருங்க, ஒரு புகைப்பட நிருபர் கூட்டத்துக்கு வந்து புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன நினைவு பாருங்க, பேச போனவர் பக்கத்தில் கூட்டு அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான், கூட்டுவா மேடைக்கிட்டு இருக்காரு. சுந்தரத்துக்கு என்ன பையன், நம்ம ஏதோ தப்புன்ட்டோம் போல, அதிகமாக போட்டோ எடுத்தா சத்தம் போடாரு, எதுக்கு கூப்பிட்றான்னு வந்தா என்ன கையில் காயம்னு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு போன ஏமா போட்டோ எடுக்க சொன்னான். சுந்தரம் அழுறான், ஐயா
பார்த்தேன்னு நான் இங்கேருந்து பார்க்குறேன், ரத்த வடிது, என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை, வரும்போது ஒரு கம்பல் அடித்தா கேமரா வச்சுட்டு போக வேண்டியதானே, நான் இப்போ என்னை எடுத்து ஃபோட்டோ எடுத்தா முக்கியம் தான், இவனை முதல்ல கொண்டு ஆஸ்பத்திரியில் சேரு. கூட வர்ற பத்திரிகைக்காரங்க, போலீஸ்காரங்க அத்தனை பேர் சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார். அது காரணம் சொன்னார், நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோ வரையும் விட்டுருவான்னு, விட்டுருவான் தெரியும்ல அப்படிங்கிற. சேலத்துக்கு போகிறார், சேலம் மாவட்டத்தோட சுற்றுப்பயணம் பண்ணுறார், பல மில் முதலாளிகள் அங்கெங்கெல்லாம் சாப்பாடு நடக்குது. வரும்போதே சொல்கிறாரு, பூரா அறக்கண்ணப்பனாக இருக்கானேங்கிறார். நீங்கள் அவர் ஒரு பெரிய பிராணம் படிக்கல, அது படிக்கலாம், அவரை சொல்லுவாங்க, அவர் எப்படி படிச்சிருக்காரு, அறக்கண்ணப்பனாக இருக்கானேன்னு இருக்கார். மாவட்ட தலைவருக்கு புரியல. உடனே சிரிச்சுக்கிட்டே கூட வந்த பையன் சொல்லியிருக்காரு, அவன் வைஷ்ணவன், அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கான்னு இருக்கிறார். இந்த சைவ வைஷ்ணவ வேறுபாடெலாம் அவர் தெரிஞ்சிருப்பாரு, வைஷ்ணவன் அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் என்னன்னு கேட்டுக்கார். ஒன்றும் இல்லைப்பா, கண்ணப்பன் சாப்பாடு வச்சான் சிவபெருமானுக்கு, அவனுக்கு எது பிடிக்குமோ அதான் வச்சானுடைய, சிவபெருமான் சாப்பிடுவாருன்னு நினச்சி வைக்கல. அது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற பயப்புறம் அவனுக்கு பிடிச்சதை தாண்டா எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அது எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல. அதில் ஒரு செய்தி, அதில் இன்னொரு செய்தி என்ன வச்சிருக்கா தெரியுமா, கண்ணப்பன் வச்சான் பாரு, வச்சவன் சிவபெருமான்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, இந்த பயப்புறம் எதிர்பார்ப்புல எனக்கு சாப்பாடு வைக்கிறான்டான் தான் அறக்கண்ணப்பன்னு சொன்னேன். தொண்ட மண்டலத்துக்கு போயிருக்காரு, சீனிவாச படையாச்சி கூட போயிருக்காரு. எப்பா இதெல்லாம் பெரிய ஞானிகள் பிறந்த இடம் இருக்காரு. இவருக்கு ஞானின்னா யாருன்னே தெரியல, யாருக்கு மாவட்டத்துக்கு யாருன்னு இருக்காரு. கீழே இறங்கும் போது அடுத்த மாவட்டத்துக்கு நுழையும் போது, ஏண்டா நாவுக்கரசர் பிறந்திருக்காரு, அப்பர் உனக்கு தெரியலையா, கிறுக்காட்டு. நிறைய படிப்பார். என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கல, பள்ளிக்கூடத்தில் படித்தா கெட்டு போகணும் அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும், என்ன மணி, நான் அப்படி தானே தப்பிச்சேன், நான் படிக்கல, இல்லை தப்பிச்சதில்ல. அதனால தான் நான் காமராஜரின் உண்மையான தொண்டர். பள்ளிக்கூடத்தில் கெடுத்து போடுவாங்கன்னு நமக்கு தெரியும், அவருக்கு அது ஓடி வெளியே. என்ன வெறும் பள்ளி படிப்பு தானே சொல்லிக் கொடுப்பீங்க, மனிதனாக வாழ்வதற்கான படிப்பை சொல்லித்தல. அவர் வெளியில படிச்சிருக்காரு. அதை எத்தனை தெளிவா ஒரு திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மில்லுக்கு அனுமதி கொடுக்குறாரு. நிருபர்கள் போய் கேட்குறான், என்னங்க அவ்வளோ உள்ள தள்ளி அனுமதி கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு 60 கிராமம் தாண்டி அந்த மில்லு துவக்குறான். அவனை என்ன பண்ணிட்டோம், திண்டுக்கல்லேருந்து அவனே கரண்ட் எடுத்துக்கிற சொல்லிட்டோம். அதனால் அவன் திண்டுக்கல்லேருந்து போஸ்ட் கேஸ்லாம் நட்டு கரண்ட் எடுத்துக்குவான். அப்புறம் அந்த போஸ்ட்லேருந்து நாங்கள் அந்த 60 கிராமத்துக்கு கரண்ட் கொடுத்துருவோம்ட்டார். அறிவு. சென்னையில் ஒரு பேருந்து ஓட்டுநர் ஒரு மாணவனை அடிச்சுட்டார், பெரிய தகராறு. மாணவர்கள் ஊர்வலம், கோட்டைக்கு வந்தாச்சு ஒரு முதலமைச்சர். அந்த கண்டக்டரை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கிறான். கீழே வந்தார், என்னப்பா அப்படியா, இந்தா அவன் எந்த ரூட், அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு. மாணவர்கள் காமராஜர் வாழ்க வாழ்கன்னு போயிட்டான். இவர் போயிட்டார். அறையை போய் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த கண்டக்டர் வந்து நிற்கிறான். என்னப்பா எந்த ஊர், செங்கல்பட்டு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கய்யா? நான் ஒருத்தன் தான். கிறுக்கு பிள்ளையா இருக்கிறிய, பள்ளிக்கூடத்து பிள்ளையிட சண்டை போடலாமா? என்னய்யா ஐயான்னு. அவன் ஒன்று, ஐயா என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமேன்னு. அப்படி சொன்னா தான் அவன் போவான்னு. எது டிஸ்மிஸ்லாம் பண்ணல, செங்கல்பட்டில் இருக்கா, கொஞ்ச நாள் இங்கே வேணாம், அவனுங்க பார்த்துருவான். ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டார். பார்த்தீங்களா, படிப்பு வேற, அறிவு வேற. கல்வி தெளிவு தரலாம், அறிவு தராது. அறிவு பிறப்பில் வரணும். அது அவருக்கு பிறப்பில் வந்தது. அதனால அவர் சொல்லிக்க மாட்டார். அதெல்லாம் என்ன படிக்காதவன் சொல்றாங்களான்னு. நான் எங்கேயாவது படிச்சேன்னு எவன்டையாவது சொன்ன நானு கேட்டாரு. நான் சொல்லவே இல்லை, ஏன்டா சொல்றான். திருநெல்வேலியில் என்ன அதெல்லாம், இந்த தாமிரபரணி ஆறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னு எனக்கு தெரியும்னே, அது எந்த ஊர் வழியெல்லாம் ஓடி வருதுன்னு எனக்கு தெரியும்னே, அதில் எத்தனை இடத்துல அணை கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு, அந்த அணை எந்த வருஷம் கட்டினா, எந்த இன்ஜினியர் கட்டினா, அதுக்கு என்ன செலவாச்சுன்னு எனக்கு தெரியும்னு, இந்த தாமிரபரணி எத்தனை குளங்களுக்கு பாசனத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும்னு, இது எத்தனை இடத்துல வாய்க்காலா போகுதுன்னு எனக்கு தெரியும்னு, அந்த குளங்களில் எங்கெங்க பாசனம் நடக்குன்னு தெரியும்னு, அங்கே என்னென்ன விளைச்சல் விளையுதுன்னு எனக்கு தெரியும்னு, இதுக்கு தீர்வு என்னன்னு தெரியும்னு, இந்த ஆற்றுக்கு குறுக்க எத்தனை ஊரில் பாலம், சின்ன பாலம், பெரிய பாலம் கட்டியிருக்கான்னு தெரியும்னு, அதை எவன் கட்டினான்னு தெரியும்னு, எந்த வருஷம்னு தெரியும்னு. என்ன கழுத, எனக்கு பூகோளம் தெரியாதுன்னு. அப்பா பாப்பா அப்பா, நான்லாம் மிரண்டிருக்கேன் அவரை பாரு. பெத்த தாயை போய் பார்த்தானாயா அந்த தலைவன்? எப்பவுமோ போனா போயிருக்கார். ஊர்ல இருந்து பிள்ளைகள் ஒரு தண்ணி குழாய் வச்சு கொடுத்துருக்கான், பெருசு. வெளியில தண்ணி எடுத்துட்டார். இந்த ஆள் போன ஒரு அம்மா பார்க்கல, இது என்னதுங்கிறார். குழாய் பாருங்க, எதுக்கு? பிள்ளைய வச்சு கொடுத்தாங்க. அப்படியா, ஏன் வெளியே போய் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு
300 உனக்கு குழாய் வச்சு கொடுத்து அங்கே 30,000 திருட்டுத்தனம் பண்ண வருவான்னு குழாயை முதல்ல கலத்து. தான் வீட்டை விட்டு போகிறதுனால குழாயை கலத்திட்டு போனாரு. முடியுமா? ஜீவா எப்படி விடால் ஜீவா சிராவையில் ஜீவா ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு. மகாத்மா காந்தியடிகள் இங்கே போறாரு. காந்தியடிகள் என்ன நினைக்கிறாரு? ஆசிரமம் வச்சிருக்காருன்னா பணக்காரனா இருக்கணும் நினைச்சிட்டு உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்கிறாரு ஜீவாட்ட. ஜீவானந்தம் பதில் சொல்றாரு, இந்தியா தான் என் சொத்துன்னாரு. காந்தியடிகள் சொன்னார், இல்லப்பா நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு. தலைவன்கள்லாம் எவ்வளவு நேர்மையா அன்பா இருந்திருக்கானுங்க பாருங்க. இந்த ஜீவா தாம்பரத்தில் இருக்காரு. எங்க? குடிசையில். காமராஜர் அங்கே வராரு, முதலமைச்சர். காரை நிறுத்திட்டு, ஏப்பா ஜீவா இங்கேயே தான், இங்கே தானே எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னாங்க, எங்கே இருக்கிறான்? இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாக்கடையெல்லாம் தாண்டி பார்க்கப்பாரு. என்ன ஜீவா? நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, மருந்து வாங்க பணம் இல்லை. அவன் மனைவிட்ட சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், இல்லைன்னா மருந்து வாங்க பணம் கொடுப்பேன். இந்த சண்டாள பைய வேணாம்பானே, வாங்க மாட்டானே. உனக்கு ஒரு வீடு தரண்டா ஜீவாங்கிறார். அவர் சொல்லார், எனக்கு வீடு வேணாம் காமராஜ், இந்த நிலம் பூரா அங்கே இருக்கிற ஏழைகள் இருக்கான்ல இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கிறார். அவர் ஒரு சின்ன பிரச்சனை, அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர் குறைஞ்ச நிலம் போதுங்கிறார், ஜீவா அதிகம் வேணுங்கிறாரு. இது முதலமைச்சர் அங்கே வர்றாரு. அந்த காங்கிரஸ்காரர் வீட்டுக்கு போகும்போது ஜீவா வரட்டும்னு கூப்பிட்டு விடாரு. ஜீவா வந்து உட்கார்றாரு. ஜீவா என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கோபத்தில், காமராஜ் இந்த காங்கிரஸ்காரன் சட்ட பாக்கெட்டில் இருக்கான்னு இருக்கிறாரு. போய் உட்கார்ந்த உடனே அந்த காங்கிரஸ்காரர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயா நீங்கள் என் சட்ட பாக்கெட்டில் இருக்கேன்னு ஜீவா சொல்ல. ஜீவா தானடா சொல்கிறாப்புல, ஜீவா தவிர அவர் யாரா நம்மளை சொல்ல முடியும்? அவன் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லட்டும். சொல்லிட்டு சிரிச்சா சொன்னா, ஜீவா நீ இப்போ என் கட்சியில் இல்லை, நான் இப்போ அவன் பாக்கெட்டில் தானே இருப்பேன், நான் உன் பாக்கெட்டில் இருக்கேன்னு தான்டா நினைக்கிறேன், நீ என் கூட இல்லையேன்னாரான். என்ன? அடுத்த முறை தாம்பரம் போறாரு, அவ்வை தொடக்கப்பள்ளியை துவங்கி வைக்கிற காமராஜ். மனசை பாருங்க, நிறுத்துறாரு. ஜீவா இருக்கானா பாரு, இறங்கி போறாரு. ஜீவா இந்த அவ்வை தொடக்கப்பள்ளியை திறந்து வைக்க போற வரியாங்கிறார். அப்ப ஜீவா சொல்றாரு, அதுக்கு அடிக்கல் நாட்டினதே நான் தாங்கிறாரு. ஒருத்தனை என்கிட்ட சொல்லியே, வா நீ போ காமராஜ், நான் வர்றேன் கொஞ்ச நேரத்தில். ஏன்டா நீ போயே நான் வரேங்கிறார். அரை மணி நேரம் கழிச்சு ஜீவா போறாரு. ஏன்டா அப்பவே என் கூட காரில் வந்திருக்கலாம்ல? இல்லடா ஒரு வேட்டி தான் இருந்ததுடா, துவைச்சு காய போட்டிருந்தேன், உடுத்திட்டு வர்றதுக்காக தாண்டா. தேசபக்தம் ஒன்று தெரியுமா? அதான் காமராஜ். ஜீவாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்கிட மாட்டான். ஜீவாவுக்கு தெரியாமலே ஜீவா மனைவிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டார், அவன் கஷ்டப்படக்கூடாது. கடைசி நிகழ்ச்சியில் ஜீவா சொல்றாரு, இந்த காமராஜ் பரங்கி மலை பக்கத்தில் குண்டக்குடி அடிகளார் இடம் தரேங்கிறாருப்பா, இந்த தியாகிகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நகரம் கட்டிடலான்னு பார்க்குறேன், அதுக்கு நீ உதவி பண்ணுமேங்கிற. தாராளமாக பண்ணிடுவோம், சாமி தரேங்கிறாரா, பண்ணிடுவோங்கிறார் இவர். 2ஆம் நாள் ஜீவா மரணப்படுக்க. முதல் வார்த்தை சொல்லியிருக்கிறார், மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. 2வது வார்த்தை காமராஜுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. எப்படி தலைவனுங்க நினைச்சா, நமக்கு காமராஜெல்லாம் நினைச்சா சில நேரம் காமராஜரை பற்றி நான் பேசிய ஒலிநாடாவை கேட்டுட்டு திருநெல்வேலியில் சில மாணவர்கள் கேட்குறா, இப்படி ஒருத்தர் இருந்தாரா? அவர்கிட்ட மந்திரி இருந்தார் தெரியுமா, ராமையா. இறந்து போனாரியா சென்னையில். சொந்த ஊர் புதுக்கோட்டைக்கு அவர் சடலத்தை கொண்டு வர காருக்கு வாடகை கொடுக்க அவர் குடும்பத்திட்ட பணம் இல்லை, மந்திரியா இருந்தவர். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? மீனவர் குலத்து பெண், கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க, லூர்தம்மாள் செய்மன். இப்ப 8 மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் இறந்து போனாங்க காமராஜ் மந்திரியா இருந்தவங்க. இதிலிருந்தே காமராஜர் எவ்வளவு நேர்மையாக இருந்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவர் அமைச்சர்கள் எப்படி இருந்திருக்கிறார், இதை வச்சுல அவரை பார்க்கணும். நல்ல சனால் சக்கரமண்டார் யார் விடுங்க, அவர் காங்கேயம் பண்ணையாரு, அவர் பூவராகமே பிறப்பாலே பெரிய பணக்கார பிள்ளை, சிஎஸ் ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை, அது வேற. இவன் பூரா ஏழை. விருதுநகர்ல ஒரு கொலை, பேருந்து நிலையம், காவல்துறை பொறுப்பு கக்கன்ட்ட. பெரியவர் இரவு கூப்பிடுறாரு, யாரு? கக்கனை. இந்த விருதுநெல்ல கொலை நடந்தது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சா? கக்கன் பண்ணியாச்சியா? ஒரு பேரை சொல்லி கேட்கிறாரு. அவனேங்கிறாரு. யார் அது? காமராஜருடைய மருமகன், தங்கச்சி மகன். என்னன்னு அந்த கொலை உண்டு கீழே விழுந்த மரண வாக்குமூலத்தில் இவன் பேரையும் சொல்லியிருக்கான்ல, ஏன் கைது பண்ணலங்கிறார். யோசிக்கிறார் கக்கன், நம்ம மருமகன், அதெல்லாம் தப்பு இல்லையா, நான் அப்போ கைது பண்ண சொல்ல. இல்லை நான் அப்போவே கைது பண்ண சொல்லிட்டேன், அவனை கைது பண்ணிட்டாங்க, இனிமேல் இப்படி தப்பு பண்ணாதீங்க. யாரு? மருமகன். அதை விட சிறப்பாக அந்த மருமகனை கூட்டு ஒரு பெரிய பேருந்து உரிமையாளர் அங்கே போயிட்டார், ஒரு 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 வழித்தடத்தை வாங்குறதுக்கு. காமராஜ் அந்த வழித்தடத்தை வேற யாருக்கும் கொடுத்துட்டார். கொடுத்து 1 வாரம் கழிச்சு அந்த பேருந்து உரிமையாளர் கூட சொல்றாரு, அங்கே நீ தான் பஸ் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியும்னே, ஆனால் நீ அவனை கூட்டு வந்த பார்த்தியா, அதுக்கு தான் நான் அவனை கொடுக்கல. நீ எங்கே தப்பு பண்ண பார்க்குறிய, நீயும் கெட்டு அவனையும் கெடுக்க பார்த்தேன், அது கொடுக்கல.
இப்போ நாமே சென்னைக்கு பார்க்க போனோம் வைங்களேன், இப்போ கோவிந்தராஜன்லாம் இருக்கார், பார்க்க போனோம், இங்கே என்ன பண்ணுவோம், போய் இங்கே வந்தேன் பார், பார்க்க வந்தேன், பார்த்தாச்சுல போன்றுவார். பார்த்தாச்சுல அப்போ அந்த தங்கச்சி வழி பேரன் ஒரு போய் மெடிக்கல் சீட்டு கேட்டிருக்கான், மார்க் வாங்கியிருக்கியா, மார்க் வாங்கியிருக்கியான்னு. மார்க் வாங்கினா இன்றைக்கு ஒன்று சீட்டு கிடைக்கும். போ விளாத்திகுளம் சுப்பாரெட்டியார், அவங்க அப்பா வந்து பெரிய தியாகி, இவர் அவர் ஒன்று, அவர் பேரன் கஷ்டப்படுத்துனா என் கூட வா காமராஜ், அவர் வரவே மாட்டேங்கிறாரு, கூட்டு போயிட்டான். அது தியாகி எப்படி ஆளா, இவர் கூட நண்பர்னா எப்படி இருப்பார், அவரும் இவர்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு, பேரனை பற்றியே சொல்லலை, வருத்தமாக காமராஜ்னு இருக்காரு. காமராஜ் கேட்டுக்காரு, ரெட்டியார் எதுக்கு வந்த, என்ன பேரை வெளியே நிற்கிறானாங்கிறாரு சிரிச்சுக்கிட்டு. என்ன சீட்டு கேட்டானா, ஆமாம், என்ன சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன்டா, வம்புடிச்சு கூட்டு வந்துட்டான், வருத்தமாட்டார் அவர். வெளியே வந்தால் பேரன் சொன்னா, நீ பேசினியா இல்லை அவர்கிட்ட, அவன்கிட்ட எங்கடா பேச, எல்லாம் அயோக்கியத்தனை தப்பு, நீ என்னை கூட்டு வந்தே தப்புங்கிறாரு கிழமை. நீங்களாம் என்னையா ஆளுங்க.